வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதிலட்சுமி. தலைப்புச் செய்திகள். அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய வங்கித்துறையில் முறையான சீர்திருத்தங்கள் அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தேர்தலின் மூலம் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு காங்கிரசும் திமுகவும் ஒருங்கிணைந்து செயல்படும். சேலம் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி உறுதி. தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் மே 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானில் குவெட்டா அருகே சந்தை பகுதியில் குண்டுவெடிப்பு, 20 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் கிரிக்கெட். கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் போட்டியில் தில்லி, கொல்கத்தா அணிகள் மோதல். விரிவான செய்திகள். அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய வங்கித்துறையில் முறையான சீர்திருத்தங்கள் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பஞ்சாப் நேஷனல் வங்கியின் 125வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வாராக்கடன்கள் அதிக அளவில் இருப்பதால் பொருளாதாரம் சீர்குலையும் ஆபத்து உள்ளது என்றும் இதனால் வங்கிகளின் கடன் கொடுக்கும் திறன் குறையும் என்றும் தெரிவித்தார். நிதி தொடர்பான தொடர் கண்காணிப்பு மற்றும் கடன் கொடுப்பதில் கடும் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை வங்கிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அனைவருக்கும் நிதி சேவைகள் எளிதில் கிடைத்தால்தான் மாற்றமும் வளர்ச்சியும் சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வங்கிகள் தங்களது சேவைகளை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், நல்ல வட்டி விகிதங்களை வழங்குவது மற்றும் பாதுகாப்பு பெட்டக வசதிகளை வழங்குவது ஆகியவை மட்டுமே சிறந்த வங்கி சேவை ஆகிவிடாது என்றார். டிஜிட்டல் புரட்சி உள்ளிட்ட பல அம்சங்கள் வங்கித்துறையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து நவீன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். இவற்றின் மூலம் வங்கிகளின் பெரும்பாலான சேவைகளை மக்கள் இணையதளம் வாயிலாகவே பெற முடிகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். It is the duty of the politicians, policy makers and also all the stakeholders including banks to see that the last man in the line, the queue, जो अंतिम पंक्ति में बैठे उनका उत्थान पहले होना चाहिए. This is the aspiration of the people. மக்களவைக்கு 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறும் 71 தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைந்தது. இந்த தொகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவில் 17 தொகுதிகள், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகள், ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 6, பீகாரில் 5 மற்றும் ஜார்க்கண்டில் 3 தொகுதிகளுக்கு 4வது கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்துள்ள நிலையில் 2வது கட்ட வாக்குப்பதிவு வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. சிலை கடத்தல் வழக்கை சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பொன் மாணிக்கவேல் தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதே சமயம் விசாரணையின்போது யாரையும் கைது செய்யும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேலை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராகவும், சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராகவும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்தது.
ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு கைது செய்யும் அதிகாரம் இல்லை என்பதால் சிலை கடத்தல் வழக்கு விசாரணையின்போது குற்றவாளிகளை பொன் மாணிக்கவேல் கைது செய்யும் அதிகாரம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை புதிய ஐஜியான அபய் குமாருக்கு நீதிமன்றம் அளித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து கடந்த ஆண்டு மே மாதம் அந்த ஆலை சீல் வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலையை நிர்வகிக்கும் வேதாந்தா நிறுவனம் தில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து விசாரணை மேற்கொண்டது. அந்த குழுவின் அறிக்கையின்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை 15 நாட்களுக்குள் திறக்க வேண்டும் என கடந்த டிசம்பரில் உத்தரவிட்டது. தமிழக அரசு இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதேபோன்று வேதாந்தா நிறுவனமும் ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை கடந்த பிப்ரவரி மாதம் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிடும் அதிகாரம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு இல்லை என்று தீர்ப்பளித்தது. இதுகுறித்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் ஆலையை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்தது. இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏசாட் ஏவுகணை சோதனையால் விண்வெளியில் ஏற்பட்ட துகள்கள் விரைவில் அழிந்துவிடும் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமான DRDO தலைவர் சதீஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மிஷன் சக்தி திட்டம் பாதுகாப்பாக செயல்படுத்தப்பட்டது எனவும் இதனால் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் விளக்கமளித்தார். அந்த மையத்திலிருந்து வெகு தொலைவில்தான் இந்தியா ஏசாட் ஏவுகணை சோதனையை நிகழ்த்தியதாக அவர் கூறினார். 50க்கும் மேற்பட்ட துறைகள் இந்த சோதனை வெற்றி பெற முக்கிய பங்கு வகித்தன என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஏசாட் சோதனையை இந்தியா மேற்கொண்டது சரியானதுதான் என அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கூறியுள்ளது. விண்வெளி மூலமாக இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பை தற்காத்துக் கொள்ளும் வகையில் இந்த சோதனையை இந்தியா மேற்கொள்ள உரிமை உண்டு என்று அமெரிக்க ராணுவ சிறப்பு உத்திகள் பிரிவின் தலைவர் ஜானி ஹைட்டன் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் ஏற்பட்டுள்ள துகள்கள் குறித்து இந்தியா கவனத்தில் கொண்டு செயல்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் நிர்வாகி ஜிம் கருத்து தெரிவிக்கையில், இந்தியாவின் சோதனை காரணமாக 60 துகள்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் 24 துகள்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு மேல் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். இனி தேர்தல் செய்திகள். ஊழலுக்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிவு கட்டும் வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கங்காவதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கர்நாடகாவில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு மக்கள் பிரச்சினைகளில் அக்கறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிஜேபியை தவிர நாட்டில் உள்ள மற்ற எதிர்க்கட்சிகள் பெரும்பாலானவை வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதாக கூறினார். நாடு முழுவதும் பிஜேபிக்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் தேர்தலில் அது எதிரொலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மகாராஷ்டிராவின் அகமது நகரில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்த தமது தலைமையிலான பிஜேபி அரசு பாடுபட்டு வருகிறது என்றார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு காங்கிரசும் திமுகவும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தொழில்துறையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் ஒரே வீதத்திலான எளிமையான வரி விதிப்பு நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி அரசு பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டதாக அவர் கூறினார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் சாதாரண மக்களின் நலன்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று கூறிய அவர், நீட் தேர்வு குறித்து மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் என்றார்.
இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசுகையில், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளித்தார். மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படுவதுடன் கல்வியை மாநில பட்டியலில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். முன்னதாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டில் வறுமைக் கோட்டிற்கு கீழ் உள்ள 20% குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு 72,000 ரூபாய் செலுத்தப்படும் என்றார். தற்போது பஞ்சாயத்துகளில் உள்ள இடஒதுக்கீட்டை போன்று மகளிருக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் மத்திய அரசு பணியிடங்களிலும் மகளிருக்கென்று தனியாக 33% இடஒதுக்கீடு கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்தார். பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் 6,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாக மத்திய நிலக்கரி ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சென்னையில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய வாஜ்பாய் ஆட்சியின்போது நதிகள் இணைப்பு திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். காவிரி, கோதாவரி ஆகிய நதிகள் நிச்சயம் இணைக்கப்படும் என்றும் இதன் மூலம் தென் மாநில மக்களின் குடிநீர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சியில் தமிழக மக்களின் உரிமை நிச்சயம் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மக்கள் எதிர்பார்க்கும் ஊழலற்ற ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே தர முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி மீது அவதூறு பரப்பி வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புகார் தெரிவித்துள்ளது. இன்று மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், முக்தார் அப்பாஸ் நக்வி மற்றும் சில பிஜேபி தலைவர்கள் அடங்கிய குழு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தனர். அந்த புகார் மனுவில் மக்களவைத் தேர்தலையொட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ராகுல்காந்தி ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக ஆதாரமற்ற கருத்துக்களை பேசி வருவதாகவும் இதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு புறம்பானது என்பதால் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியின் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு ஆம் ஆத்மி கட்சிதான் காரணம் என்று காங்கிரசும், காங்கிரஸ்தான் காரணம் என்று ஆம் ஆத்மியும் குற்றம் சாட்டியுள்ளன. தில்லியை ஆளும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டு பேச்சு நடத்தின. கூட்டணி தொடர்பாக காங்கிரசின் தில்லி தலைவர் ஷீலா தீக்ஷித், கட்சியின் தில்லி மேலிட பொறுப்பாளர் சாக்சோ ஆகியோருடன் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஏற்கனவே ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் இரு கட்சிகளும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. காங்கிரசுடனான கூட்டணி பேச்சு முறிவை ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் அக்கட்சி சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தவருமான சஞ்சய் சிங் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார். தில்லியில் ஒரு எம்எல்ஏவை கூட கொண்டிராத காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 3 மக்களவைத் தொகுதிகளை கேட்டதாகவும் அது சாத்தியம் இல்லாததால் கூட்டணி முறிவு ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். கூட்டணி முறிவு குறித்து காங்கிரஸ் கட்சியின் தில்லி மேலிட பொறுப்பாளர் சாக்கோ செய்தியாளர்களிடம் பேசுகையில், தில்லியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியினரே முதலில் கேட்டனர் என்றும் இப்போது மற்ற மாநிலங்களிலும் இடங்களை கேட்பதாகவும் தெரிவித்தார். அதனால்தான் கூட்டணி முறிவு ஏற்பட்டதாக அவர் விளக்கமளித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. செய்திகள் தொடர்கின்றன. அஇஅதிமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து தேர்தலில் வெற்றி பெற பணியாற்றுவோம் என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இன்று இருவரும் இணைந்து வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாமல் நாம் எதிர்கொள்ளும் முதல் தேர்தல் இது என்றும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை பறிக்க கட்சித் தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக கூறியுள்ள அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகியவை
அஇஅதிமுக அரசால் கொண்டுவரப்பட்டன என்பதை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். தேர்தல் விதி மீறலில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் நிற்காமல் அவர்களை கைது செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தனியாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை ஆதரிக்கும் என்றார். திமுக கூட்டணியை அச்சுறுத்தும் வகையில் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையை வைத்து சோதனை நடத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆளும் கட்சியினர் மீதான பணப்பட்டுவாடா புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னாட்சி அமைப்புகளை மத்திய பிஜேபி அரசு சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். அஇஅதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவதாகவும் இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக தேர்வு செய்ய வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தென் சென்னை கண்ணகி நகரில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 20 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நெம்மேலியில் கடல் நீர் சுத்திகரிப்பு முறையாக செயல்படுத்தப்பட்டு மக்களின் குடிநீர் தேவை முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் சென்னை உட்பட 18 இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சென்னையில் 10 இடங்கள் உட்பட நாமக்கல், திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் சுஜா ரெட்டி என்ற 2 தனி நபர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கணக்கில் வராத பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பணம் அல்லது ஆவணங்கள் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் மே 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர் அல்லது நிறுவனங்கள் ரொக்கமாகவோ அல்லது காசோலையாகவோ நன்கொடை கொடுப்பதற்கு பதிலாக தேர்தல் நிதி பத்திரம் மூலம் நன்கொடை அளிக்கும் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறி அரசு சாரா நிறுவனம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதில் தேர்தல் நிதி பத்திர திட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டுமென்றோ அல்லது அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கியுள்ளோரின் விவரங்களை பொதுவில் வெளியிட வேண்டுமென்றோ உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தேர்தல் நிதி பத்திர விவரத்தை அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் மே 30ஆம் தேதிக்குள் அரசியல் கட்சிகள் நிதி பத்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் பத்திரங்கள் மூலம் பெறும் நிதி தொடர்பான விவரங்களையும் நிதி வழங்குவோர் விவரத்தையும் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி, இது தொடர்பான மத்திய அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இறுதி தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள இந்த உத்தரவை காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. இதன் மூலம் தேர்தல் நிதி வழங்குதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் தமது கட்சி எப்போதும் அதை பின்பற்றி வருவதாகவும் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதேபோல காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுகிறது.
இந்நிலையில் கிறிஸ்தவர்களின் பெரிய வியாழன் வாக்குப்பதிவு நாளில் வருவதால் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென ஒரு இயக்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இம்மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படத்தை வெளியிடக் கோரி தயாரிப்பாளர் தொடர்ந்த மனுவை இம்மாதம் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் போட்டியிடுவதால் இந்த திரைப்படத்தை வெளியிடுவது என்பது தேர்தல் விதிமீறலை சேரும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் படத்தை வெளியிடக் கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இம்மாதம் 15ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிப்பதாக தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக பயன்படுத்தப்படவுள்ள வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு சீல் வைக்கும் பணி இன்று நடைபெற்றது. சத்தியமங்கலத்தில் உள்ள நீலகிரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பவானிசாகர் சட்டப்பேரவைத் தொகுதியில் மொத்தம் 294 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதற்காக பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி முகவர்கள் முன்னிலையில் எந்திரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு பின்னர் அந்த எந்திரங்கள் வைக்கப்பட்ட அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக, அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முகவர்கள் கலந்து கொண்டனர். இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். உடல்நலக் குறைவால் தில்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புத்த மத தலைவர் தலாய் லாமா பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். 83 வயதுடைய அவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டதை அடுத்து 4 நாட்களுக்கு முன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தீவிர சிகிச்சையின் காரணமாக தலாய் லாமாவின் உடல்நலம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அவர் வீடு திரும்பினார். கடும் நிதி நெருக்கடியின் காரணமாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் குறைந்த அளவிலேயே விமானங்கள் இயக்கி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள உள்நாட்டு விமான போக்குவரத்து தலைமை இயக்குநருக்கு மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார். 123 விமானங்களை இயக்கி வந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் ஊழியர்களின் ஊதிய போராட்டம் மற்றும் பல்வேறு பிரச்சினைகளின் காரணமாக 10க்கும் உட்பட்ட விமானங்களையே தற்போது இயக்கி வருகிறது. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாவதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே பயணிகளின் சிரமத்தை குறைக்க 16 போயிங் 734-800 ரக விமானங்களை போக்குவரத்துக்கு பயன்படுத்த உள்ளதாக மற்றொரு விமான நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் கூறியுள்ளது. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் உள்ள இந்திய ராணுவ நிலைகள், கிராமப் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் இன்று அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். சிறிய ரக பீரங்கிகள், தானியங்கி துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் தொடுத்தனர். இதற்கு அங்கிருந்த இந்திய ராணுவ வீரர்களும் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் 3 பேர் படுகாயமடைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இம்மாதம் 17ஆம் தேதி அனைத்து இறைச்சிக் கூடங்களும் மூடப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து இன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசின் உத்தரவின்படி மகாவீர் ஜெயந்தி அன்று அனைத்து இறைச்சிக் கூடங்களும் மூடப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் வணிக வளாகங்களில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது என்று கூறினார். பள்ளி வாகனங்களில் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு உள்ளதா என்பது குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டிவனத்தை ஒருவர் தனது மகள் பள்ளி வாகனம் மோதி உயிரிழந்ததற்கு இழப்பீடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி வாகனங்களில் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, இது தொடர்பாக வரும் 29ஆம் தேதிக்குள்
பள்ளிக் கல்வித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். இனி உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் சந்தை பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 20 பேர் உயிரிழந்தனர், 48 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாநிலத்தின் தலைநகரான குவெட்டாவில் ஹிசார்கஞ்சி என்னும் பகுதி உள்ளது. அங்குள்ள காய்கறி சந்தையில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. குண்டுவெடிப்பில் அங்கிருந்த பல கடைகள், கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. சந்தையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. இச்சம்பவத்தில் 20 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பயங்கரவாதிகளின் இந்த கொள்ளைத்தனமான செயல்களுக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த குண்டுவெடிப்புக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடன் அணு ஆயுதம் தொடர்பான 3வது உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற முதல் சந்திப்பும் ஹனோயில் நடைபெற்ற 2வது சந்திப்பும் தோல்வியில் முடிந்த நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெறவுள்ளது. இந்த முறை அணு ஆயுத விவகாரத்தில் கிம் ஜோங் உன்னுடன் சமரச நிலை எட்டப்படும் என்று தான் நம்புவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே வடகொரியாவுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள தென்கொரியா மேற்கொண்ட நடவடிக்கைக்கு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து கூறியுள்ளார். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்றைய வர்த்தக நேர முடிவில் 160 புள்ளிகள் அதிகரித்து 38,767 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 46 புள்ளிகள் அதிகரித்து 11,643 புள்ளிகளாக வணிகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 27 காசுகள் குறைந்து 69 ரூபாய் 21 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,232 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,029 ரூபாய். வெள்ளியின் விலை 1 கிலோ 40,300 ரூபாய்க்கும் 1 கிராம் 40 ரூபாய் 30 காசுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 62 காசாகவும், டீசல் விலை 69 ரூபாய் 89 காசாகவும் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டனில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், தில்லி கேபிட்டல்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. முன்னதாக நேற்று ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய வங்கித் துறையில் சீர்திருத்தங்கள் அவசியம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தேர்தலின் மூலம் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு காங்கிரசும் திமுகவும் ஒருங்கிணைந்து செயல்படும். சேலம் பிரச்சாரக் கூட்டத்தில் ராகுல் காந்தி உறுதி. தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் மே 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானில் குவெட்டா அருகே சந்தை பகுதியில் குண்டுவெடிப்பு, 20 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் போட்டியில் தில்லி, கொல்கத்தா அணிகள் மோதல்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.